ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ஷேர் மார்க்கெட் லாட்டரியில் திடீர் அதிர்ஷ்டம் பெற ஜாதகத்தில் உள்ள ரகசியம். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்க, லாட்ரி வாங்குறவங்க, அதே போல் வேறு எதுலேயாவது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ ஷேர் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறாங்க. லாட்ரினா லாட்ரியை பற்றி யோசிக்கிறாங்க. எந்த நம்பர் வாங்கினா பரிசு உலகம், எப்போ வாங்கலாம் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. இதே போல் சில பேர் வேறு கேம்லிங், வேறு சில விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அந்தந்த இப்போ ஷேர் மார்க்கெட்டு, லாட்டரி, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஃபீல்டை பற்றின நாலேஜ் தான் அது. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நாலேஜை விட விதி தான் வழியாக தான் இருக்கும். விதி எப்படி இருக்குன்னு தெரியாமல் நாலேஜை மட்டும் வச்சு ஜெயிச்சிட முடியாது. நாலேஜ் வேணும் தான், ஆனால் விதி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். விதி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் பாதிப்புகளை கம்மி பண்ணலாம். ஜெயிக்கிறோமோ இல்லையோ, அதிகம் தோற்று ரொம்ப கஷ்டப்பட்டுறக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த பதிவில் சில விஷயங்கள் சொல்லலான் இருக்கேன். இப்போ ஷேர் மார்க்கெட்டு, லாட்டரியில் இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் ஏன் வேணுங்கிறாங்க? எல்லோரும் கஷ்டப்படாமல் சீக்கிரம் பெரிய பணக்காரனாகிடணும், பணக்காரனாகிட்ட எல்லா வித நம்மளுடைய ஆசைகள், அதே போல் லட்சியங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கலாம், தேவைகளை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நியாயமான ஆசை தான், எல்லாருக்கும் உள்ளது தான். அது எல்லா மனிதர்களுக்குமே பணம் தேவைப்படுது. பணம் இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அதுக்கு வழிமுறைகளை சரியாக பயன்படுத்தினா ஓரளவு ஜெயிச்சிடலாம். இப்போ நான் ஏன் விதியை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் விதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது ஜாதகர், அதான் லக்னம். அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துடணும். அதுக்கடுத்து அவருக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம், இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அதே போல் 9ஆம் இடம்னு இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானம், இது எப்படின்னு பார்த்துக்கணும். இந்த 3 நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ஜாதகம் நல்லா இருக்கும். அந்த 3ல் ஏதாவது ஒன்று பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வரும். 3மே சரியில்லைனாலும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஆனால் லக்னம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், இதெல்லாம் சரியில்லைன்னா கூட அதை இயக்க தெரிஞ்சால் அந்த ஜாதகர் ஜெயிச்சிருவார். அது அந்த ஜாதகத்தில் எப்படி நம்ம அந்த 3ஐயும் இயக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு என்ன தேவை, ரொம்ப தேவைன்னா பணம் தான். எல்லாருக்குமே பணம் தான் தேவைப்படும். அப்போ ஜாதகத்தில் 9 கிரகம் இருக்குது. இந்த கிரகத்தில் எந்த கிரகம் பணத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? 9 கிரகமுமே பணத்தை கொடுக்குற மாதிரி தானே இருக்கும். இதில் எந்த கிரகம் பணத்தை கொடுக்கும் அப்படின்னா, நம்ம ரொம்ப தெளிவாக அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு பணத்தை கொடுக்குற கிரகம் சந்திரன் தான். ஏன் நான் சந்திரனை சொல்கிறேன் அப்படின்னா, அது ஒரு சூட்சமமாக வச்சுருக்காங்க. சந்திரன் தான் குபேரன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மிக சரியான ஒரு வார்த்தை தான் அது. ஏன்னா சந்திரன் தான் குபேரன். இப்படி இப்போ பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஜாதகருக்கு லக்னம் நல்லா இருந்தால் அவர் இந்த பிறவியில் செய்யக்கூடிய வேலையினால அவர் சம்பாரிச்சிருவார். அப்படி சம்பாதிக்கிறது அவருடைய தனஸ்தானமாக வரும். அவருக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடம் அவருடைய தனஸ்தானமாக அமைஞ்சிடும். அப்போ தனஸ்தானத்தில் அவருக்கு எந்த கிரகம் இருக்கோ அதை இயக்குனா அவர் சம்பாரிச்சிருவார். அதே போல் அவருக்கு பூர்வ புண்ணியம் இருந்தால் இன்னும் கூடுதலாக நல்லா சம்பாரிச்சிருவார். அப்போ 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 6ஆம் இடம்.
லக்னத்துக்கு 2ஆம் இடம், அதுக்கடுத்து 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். ஏன்னா பூர்வ புண்ணியத்தை வச்சு அவர் சம்பாதிக்கணும்னா பூர்வ புண்ணியத்துக்கு வருமானத்தை தரக்கூடியது 6ஆம் இடம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். அவர் பூர்வ புண்ணியத்தினாலேயோ இல்லை சுயமாக அவர் லக்னங்கையில் திறமைன்னு சொல்லிக்கலாம். அந்த லக்னத்தினாலேயோ சம்பாதிக்கிற பணம் அவர் பாக்கியமாக அவருக்கு கிடைக்குமா? ஏன்னா பணம் சம்பாரித்து அதை அனுபவிக்கணும்ல, அந்த பாக்கியம் வேணும்ல. அப்போ அது 9ஆம் இடம். அந்த பாக்கியத்தை அனுபவிக்கிறது, அதுக்கு வருமானத்தை தரக்கூடியது 10ஆம் இடம். இப்போ 10ஆம் இடங்கிறது 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், தனஸ்தானம். லக்னத்துக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்துக்கு 2ஆம் இடம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு 9ஆவது இடத்துக்கு 2ஆம் இடம். இப்போ இது எல்லாமே நான் 2ஆம் இடமாக ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, 2ஆம் இடம் தான் பணம் கொடுக்கும். அதுதான் தனத்தை கொடுக்கறது, வருமானத்தை கொடுக்கறது. இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் லக்னம் மாறியது. அதனால நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கும்போது இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். ஆனால் காலபுருஷ தத்துவத்துக்கு நான் ஏற்கனவே சந்திரன் சொன்னது கரெக்டாக வரும் பாருங்க. இப்போ லாஜிக் கரெக்டாக இருக்கும். காலபுருஷனுக்கு மேசம்தான் முதல் இடம். அதுக்கு 2ஆம் இடத்துல சந்திரனோட நட்சத்திரம் தான் முழு நட்சத்திரமாக இருக்கும், ரோஹிணி நட்சத்திரம். மற்ற 2 நட்சத்திரமும் குறையோட தான் இருக்கும். ஏன்னா கிருத்திகை 3 பாதம் இருக்கும், மிருகசீரிசம் 2 பாதம் தான் இருக்கும். ஆனால் முழுசாக அங்கே இருக்கிறது சந்திரனோட நட்சத்திரம் ரோஹிணி தான். அதுதான் பணத்தை கொடுக்கும், வருமானத்தை உருவாக்கும். இதுக்கு அடுத்து பாருங்கள் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மம் தான் பூர்வ புண்ணியத்தினால ஒருத்தருக்கு வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 2ஆம் இடம். அப்போ அது 6ஆம் இடம் கன்னி ராசி. அதில் பாருங்கள் சந்திரனோட நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக இருக்கும். அதில் சூரியனோட நட்சத்திரம் உத்திரம் 3 பாதம் இருக்கும். ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் 4 பாதம் இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் 2 பாதம் இருக்கும். அப்போ பூர்வ புண்ணியத்துக்கும் வருமானத்தை தரக்கூடியது சந்திரனோட நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஹஸ்தம். அது அங்கேயும் சந்திரன் நிரூபிக்கிறாரு. இதுக்கு அடுத்து பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம்னு எடுத்துக்கிட்டோம்னா 9ஆம் இடம் தனுசு. இந்த தனுசுக்கு 2ஆம் இடம் வருமானத்தை தரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகரம். இந்த வீட்லேயும் பாருங்கள் சூரியனோட நட்சத்திரம் உத்திராடம் 3 பாதம் இருக்கும். இதுக்கு அடுத்து திருவோணம் 4 பாதம் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம் இருக்கும். இங்கேயும் சந்திரன் இந்த பாக்கியஸ்தானத்துக்கும் வருமானத்தை தரக்கூடியது திருவோண நட்சத்திரங்கிற 4 பாதம் சந்திரனோட நட்சத்திரம் 4 பாதம் முழுசாக இருக்கும். இப்போ குபேரன்னா சந்திரன் தான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே போல் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம எடுத்து பார்க்கையில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல எந்த நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக இருக்கோ அந்த நட்சத்திரத்தை இயக்கலாம். இன்னும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்தையும் இயக்கலாம். தனஸ்தானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தில் அந்த 3 நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு கர்ணநாதனாவோ யோகராவோ இருக்கக்கூடியவரோட நட்சத்திரம் அதில் இருந்ததுன்னா அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் வருதோ அதை இயக்கணும். பெஸ்ட்டு வழி அதுதான். அதுக்கடுத்து சந்திரனை நீங்கள் காமனாக இயக்கணும். சந்திரனை இயக்கிறது மட்டும் நான் எப்படின்னு சொல்கிறேன். சந்திரன்னா வீடு தாங்க, ஒருத்தர் இருக்கிற வீடு. அந்த வீடை அவர் இயக்க தெரிஞ்சிட்டாருன்னா பணம் அவரை தேடி வரும். இதை தான் கூரையை பிரிச்சுக்கிட்டு கொட்டும்பாங்க, பணம் கதவை தட்டும்பாங்க. கதவை திறந்து அதிர்ஷ்டம் கதவை தட்டும்பாங்க. ஏன் வீட்டை வச்சு தான் சொன்னாங்க பாருங்கள். கூரையை பிரிச்சுக்கிட்டு கொட்டும், அதிர்ஷ்டம் கதவை தட்டும்னாங்க. இது வீடு. வீடுன்னா சந்திரன், சந்திரன்னா குபேரன். இப்படி இந்த விஷயத்தை நான் ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை வெளிப்படையாக நான் இப்போ சொல்கிறேன். இது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இப்போ புரிஞ்சிருக்கும்.
சந்திரனை வந்து எப்படி இயக்குறது அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதில் தெரியும். என்னுடைய முறையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு இது நான் விளக்கமாக ஒவ்வொரு இதையும் சொல்லிடுவேன். இந்த வீட்டை நீங்கள் இயக்குறது இப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அதை நான் பதிவில் சொல்ல முடியாதுல்ல. அது ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுக்காக வாஸ்து எல்லாம் பார்க்கணும்னு கிடையாது. வாஸ்தே இல்லாத வீட்டால் கூட வளமாக வாழலாம். அதுக்கான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்குது. அந்த வீட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அது. இப்போ எல்லோரும் ஷேர் மார்க்கெட்டு, லாட்டரி இதெல்லாம் விரும்புகிறாங்க. ஆனால் இதை வந்து சரியாக முறைப்படி ஜாதகத்தில் உள்ள விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு லாட்ரியில் தான் உழுகணும்னு கிடையாது, ஷேர் மார்க்கெட்டுன்னு தான் கிடையாது. எதிர்பாராத பணம்லாம் வரும். பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பணத்துக்கான பஞ்சம் அவங்கள்ட்ட இருக்காது. பணம் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எதை செய்கிறோமோ, எதை விரும்பி செய்கிறோமோ அந்த விஷயம் நம்மள்கிட்ட திரும்ப வரும். அதுபோல் இது செய்யலைன்னா நார்மலாக இருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைக்கும். இயக்கம் தானாக இயங்கிட்டு இருக்கோம். ஆனால் 90% பேருக்கு அப்படி இருக்காது. அதனால் அவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இருப்பாங்க, கஷ்டமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி இதிலெல்லாம் அதீத ஆர்வம் இருக்கும். ஆனால் இப்படி ஜாதகம் பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு பண்ணாங்கன்னா 90% கிட்டத்தட்ட அவங்க ஜெயிச்சிருவாங்க. இதை செய்யாமல் பணத்தை வச்சு அந்த ஃபீல்டில் உள்ள நாலேஜை வச்சு போகும்போது இவங்க ஜாதகம் வந்து ஃபெயிலியராக இருந்ததுன்னா நிச்சயமாக அது 100% அவங்களுக்கு கிடைக்காது, கஷ்டப்படுறாங்க. இது எப்படின்னா, டேங்கில் மேலே மாடியில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், கீழே பைப்பெல்லாம் நல்லா இருக்கும், நடுவில் உள்ள குழாயும் சரியாக தான் இருக்கும். ஆனால் அந்த பைப்புக்குள்ளே எங்கேயாவது ஒரு சின்ன அடைப்பு இருக்கும். அந்த அடைப்பு இல்லைன்னா மேலே ஃபுல்லாக தண்ணி இருந்தோம், புது பைப்பு கீழே வாங்கி போட்டுறது திருகினாலும் தண்ணி வராது. இது போல தான் ஜாதகத்தில் சில கஷ்டமான, அதாவது இந்த அடைப்பு மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதை சரி பண்ணால் நிச்சயமாக ஒவ்வொரு ஜாதகருக்கும் இந்த மாதிரி பணம் வரும். நான் ஏன் ஷேர் மார்க்கெட்டு, லாட்டரி அப்படின்னு இந்த வார்த்தையெல்லாம் போடுறேன்னா மக்கள் வந்து அப்போ தான் பார்க்குறாங்க. பொதுவாக பணமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. பணமே இல்லைங்கிறதுனால தானே அவங்க ஷேர் மார்க்கெட்டு, லாட்டரின்னு போகிறாங்க. எந்த பணக்காரங்களாவது இந்த மாதிரி போவாங்களா? பணக்காரங்க பெரும்பாலும் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி எப்படியாவது கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. எதுவுமே இல்லாமல் லாட்ரி சீட் வாங்கி கோடீஸ்வரன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஏதோ வச்சிருக்கிற கொஞ்சம் பணத்துக்கு போய் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறாங்க. அப்புறம் கடன் வாங்கி மேலும் மேலும் கடனை வாங்கி பெரிய கடன்காரங்களாக இருக்காங்க. இந்த ஜாதகம் இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு ரொம்ப பாதிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் சொல்ல முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கில் லாஸ் ஆகுறாங்க. அப்புறம் பிரச்சனை வராமல் எப்படி இருக்கும்? முதல்ல அவங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அது எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை நிலையை அமைச்சிக்கிட்டு அவங்க சரி பண்ணாவே, ஜாதகத்தை சரி பண்ணாவே பல விஷயங்கள் சரியாகும். இந்த பதிவில் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.